மைக்கே காணாமல் போயிடுச்சு. ஹாய் டியூட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 30 நாளைக்கு 30 வெடிக்கதைகள் 30 டே சேலஞ்சில் இன்றைக்கி டே 13. அதுக்கு முன்னே ஒரு விஷயம், இது வரைக்கும் பார்த்தீங்களா, மைக்கு சில நேரம் இது காணும். அதாவது நான் எப்போவுமே ஒரு பையில் தான் வைப்பேன் மைக்கு. எப்போவுமே அர்ஜென்ட்டு டக்குன்னு எடுத்துக்கலாம் வச்சிடலான்ட்டு பையிலே வச்சுருவேன். ஊர்லேருந்து எங்கள் அத்தை வந்திருக்காங்க, வீட்டை க்ளீன் பண்ணுறேன்ட்டு இந்த மைக்கை எடுத்து வேறு எதுவும் பையில் வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒன்று பை இருக்குது, அதில் வச்சுருக்காங்க. நான் போயிட்டு வழக்கம் போல் வீடியோ பண்ணுமே, மைக் எங்கன்னு தேடலான்னு தேடி பார்த்தா மைக்கே காணும். அம்மா எங்கள் அம்மா கேட்டால் இருக்கிற குப்பையெல்லாம் இருக்குமே இப்போ தானே வெளியே அத்தை கொளுத்துனாங்க அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு பார்க்குற குப்பையெல்லாம் தேடி கழிச்சு பார்க்குறேன், காணும். ஒரு இடத்துல ஒரு மாதிரி மைண்ட் செட்டே ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. ஆனால் இது மைக்கு காணுமே, இப்போ தான் வாங்கணும் புது மைக்கு வேறு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணினே இருந்தேன். அப்புறமா எங்கள் அம்மா சொன்னாங்க, பக்கத்தில் வேறு இருந்தால் பையில் இருந்தால் பாரானாங்க. அப்புறமா ஒவ்வொன்றா தேடி பார்க்கும்போது தான் இருந்தது மைக்கு கிடச்சிச்சு ஒரு வழியாக. இதுதான் எனக்கு உயிரே வந்தது. சரி, போன வீடியோவில் சொன்ன வீட்டுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லிடுவா. அதுக்கான ஆன்சர் தலகாணி பில்லோ தான் சரியான ஆன்சர். ஓகே, டே 13க்கான வீட்டுக்கு என்னென்னா, ஒருத்தனால நடக்கவும் முடியாது, நகராமையும் இருக்க முடியாது. அவன் யார்? சரியா, ஒருத்தனால நடக்கவும் முடியாது, நகராமல் இருக்கவும் முடியாது. அவன் யார்? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்தால் பின் பண்ணுறேன், இல்லைனா இதுக்கான ஆன்சர் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பார்க்கலாம் யார் கரெக்டாக சொல்கிறீங்கட்டு. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.